Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தமிழக சட்டமன்ற தேர்தலையொட்டி தாக்கல் செய்யப்பட்ட 7000த்திற்கும் மேற்பட்ட வேட்பு மனுக்களில் இதுவரை 4994 வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் கூற கேட்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில் ஏப்ரல் 6ஆம் தேதியோடு வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றிருந்தது. இந்த நிலையில் தான் மொத்தமாக 7600 வேட்புமனுக்கள் பெறப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது தொடங்கியது. இதுவரைக்கும் பார்த்தோமென்றால் 4994 வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 2456 வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருப்பதாகவும் 13 வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முக்கிய தலைவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாக இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எடப்பாடி தொகுதியில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின், விருதாச்சலம் தொகுதியில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல் அவினாசி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட முக்கிய நட்சத்திர வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்கள் அனைத்துமே ஏற்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது நடந்து முடிந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கால அவகாசம் என்பது நாளைய தினம் வரை வழங்கப்பட்டிருக்கிறது. 9ஆம் தேதி மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியாக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 108 வேட்புமனுக்கள் வழங்கப்பட்டிருந்தன. குறைந்தபட்சமாக ஒட்டப்படாரம் தொகுதியில் 11 வேட்புமனுக்கள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் வேட்புமனு பரிசீலனை முடிந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் என்பது நாளைய தினம் வெளியாக இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.